மம்மி எப்படிமா இருக்க தனு? நான் நல்லா இருக்கேன். என்ன மம்மி சடனா கால் பண்ணிருக்கீங்க? தனு தூங்கிக்கிட்டு இருக்கியா என்ன? உன் கல்யாணத்துக்கு இன்னும் 2 நாள் தாமா இருக்கு. நீயும் போன் பண்ண மாட்ட, நான் போன் பண்ணாலும் என்ன திடீர்னு போன் பண்றீங்கன்னு நக்கலா கேக்குற. I'm really sorry. Actually நான் ஒரு அர்ஜென்ட்டான வேலையில இருந்தேனா மம்மி, அதனால அத பத்தி டோட்டலா மறந்துட்டேன். இட்ஸ் ஓகே. ஆஃப் கோர்ஸ் நாங்க கூட இங்க பிஸியா தான் இருக்கோம். உன் கல்யாண ஏற்பாடு தான் பண்ணிட்டு இருக்கோம். குடு, அவகிட்ட நான் பேசுறேன். இங்க பாரு தனு, உங்க அப்பா பேசணுமா? ஒரு நிமிஷம் கொடுக்குறேன். தனு, மை டால், எப்படி இருக்கமா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன்ப்பா. இங்க பாரு தனு, உன்னோட கல்யாண ஏற்பாடு எல்லாத்தையும் நான் பண்ணிட்டேன். உன் கல்யாணத்தை ஜாம் நடத்த பெஸ்ட் வெட்டிங் பிளானரை ஏற்பாடு பண்ணிட்டேன். Really? நாம உனக்காக ஏதாவது வாங்கிட்டு வரணுமா? அவங்கிட்ட கேளுங்க. இல்லம்மா, எனக்கு எதுவும் வேண்டாம், நீங்க வந்தாலே போதும். ஓகேமா, நாளை காலையில வந்துருவோம். ஓகே, பாய். பாய். 2 நாளைக்கு அப்புறம் எனக்கு கல்யாணம். இவ்வளவு நாள் பிரச்சனைக்கு மேல பிரச்சனை வந்து நான் என்னோட உண்மையான சந்தோஷத்தையே மறந்துட்டேன். ஐ திங்க் இந்த விஷயத்த பிரக்யா கூட மறந்து போயிருப்பா. பிரச்சனை இல்ல, அவளுக்கு இதெல்லாம் ஞாபகம் வரதுக்குள்ள எங்க கல்யாணமே முடிஞ்சு போயிருக்கும். அதுக்கப்புறம் அவ இந்த வீட்டை விட்டு வெளியில போயிடுவா. என்னோட லைஃபும் சந்தோஷமா மாறி போயிடும். வீட்ல யாராவது இருக்காங்களா இல்லையா, இல்ல எல்லாரும் தூங்குறாங்களா? இவரு வேற டைமுக்கு எப்பவுமே சாப்பிட மாட்டாரு. அப்புறம் அன் டைம்ல டிஃபனை கொண்டு வா, அது கொண்டு வான்னு என் உயிர் எடுப்பாரு. கண்ணு தெரியலையா? நிக்கில், ஹலோ அனி. ஹலோ. ஆனா நீ இந்த வீட்ல என்ன பண்ணிட்டு இருக்க? ஆக்சுவலி பிரபா என்ன கூப்பிட்டிருந்தா, ப்ளீஸ் அவனை கூப்பிடுறீங்களா? எப்படி கூப்பிடுறது? அவன் தான் வீட்லயே இல்லையே. அவன் வெளியில போறத நான் பார்த்தேனே. ஒரு போன் பண்ணிட்டு வந்திருக்கலாமே. ஆக்சுவலி அவன் தான் எனக்கு போன் பண்ணி வீட்டுக்கு வான்னு சொன்னா, அதான் நான் வந்தேன். இந்த நிக்கல் எங்க என்ன பண்ணிட்டு இருக்கான்? எனக்கு நிச்சயமா அவனை செத்துருவான், நானும் மாட்டிக்குவேன். என்னடா இது மைத்திலி, நீ ஏன் இப்படி மாறிட்ட? வீட்டுக்கு கெஸ்ட் வந்திருக்காங்க, தண்ணி குடிக்கிறியான்னு கூட நீ கேட்கவே இல்ல. வீட்டுக்கு வந்த கெஸ்ட் கடவுளுக்கு சமானம்னு உனக்கு தெரியாதா? நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? நீ முதல்ல வா, நம்ம உள்ள போய் பேசுவோமா? நிக்கல், டீ குடிக்கிறிய? ஒருவேளை நிக்கில் ரூபத்துல கடவுள் தான் வந்தாரா? திடீர்னு மாயமாயிட்டா. மைத்திலி, உன் கையில டிஃபனும் ஜூஸும் இருந்தது, அத நீ அவர்கிட்ட கொடுத்திருக்கலாம்ல. கடவுள் உன்னை ஆசீர்வதிச்சிருப்பாரு. நீ முதல்ல உள்ள வா. நீ எதுக்கு இங்க வந்த? உனக்கு உன் உயிர் மேல ஆசை இல்லையா, இல்ல ஏன் உயிர் போகணும்னு நினைக்கிறியா? யாராச்சும் உன்னை பார்த்தா நம்ம 2 பேர் கதையும் காலி ஆயிடும். யாருக்கும் எதுவும் ஆகாது. நேத்து நீ ஒழுங்கா கேட்கல நினைக்கிற. பிரபா என்ன பார்க்கல, அவனுக்கு என் வாய்ஸ் கூட கேட்கல. சோ நேத்து இங்க வந்தவ ஒரு மோள அடிக்கிறவ. இன்னைக்கு நிக்கில் வந்திருக்கா, அதனால பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. ஆனா எல்லாமே நேத்து தான் நடந்தது. இன்னைக்கு நீ இங்க வந்து நிக்கிற. நான் ஒன்னும் வரல, பிரபா தான் என்ன கூப்பிட்டா. பிரபா உன்னை இங்க கூப்பிட்டானா? ஏன்? அவன் ஏதோ ஆட பத்தி என்கிட்ட பேசணுமா? இல்ல நிக்கில், இதுல ஏதோ ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. எல்லாம் தப்பா இருக்கு. நேத்து வரைக்கும் அவன் மயக்கத்துல இருந்தான். நேத்து தான் அவன் கண்ணே முழிச்சான். எனக்கு ஒரு ஆட் விஷயமா அவன் உன்னை வீட்டுக்கு வர சொன்னானா? நீயும் அறிவு கெட்டத்தனமா வந்து நிக்கிற. நேத்து தான் உன்கிட்ட நான் சொன்னேன், மறுபடியும் ரிப்பீட் பண்ற. என்கிட்ட நீ மரியாதையா பேசணும், ஓகே? உனக்கு கோவம் இருக்கிற அளவுக்கு மூளை இருந்துச்சுன்னா நான் சொன்ன விஷயத்த நீ உன் வீட்லயே யோசிச்சு பாத்திருப்ப. யோசிச்ச, அதனாலதான் இங்க வந்திருக்க. என்ன யோசிச்ச? 2 நாள் கழிச்சு எனக்கு கல்யாணம். அண்ட் நிக்கல் ப்ளீஸ், இதுக்கு மேல என் லைஃப்ல ப்ராப்ளம்ஸே எனக்கு வேண்டாம். நல்ல காரியம் நடக்கும்போது உன்னை நிச்சயமா நான் பார்க்க விரும்பல. என்னையா? என்ன பார்க்க விரும்பலையா? என்ன பார்க்க?
அப்ப இதுதான் அந்த ஃப்ராடு பயலோட வீடா? சரி, வீட்டுக்கு வந்துட்டோம். ஆனா இப்ப வீட்டுக்குள்ள எப்படி போறது? நிக்கில் வழக்கமா போற மாதிரி தான். அப்படின்னா அவன் ஸ்பேர் கீஸை எங்க வைப்பான்னு எனக்கு தெரியும். எங்க? பிரபாவ அவன் சரியான கேடி. நேத்து நம்ம வீட்ல நடந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் அவனோட சேஃப்டிக்காக எப்பவும் சாவி வைக்கிற இடத்த இன்னைக்கு மாத்திட்டான் பிரபா. இப்ப என்ன பண்றது? உள்ள எப்படி போறது? பிரபா அப்படி திறக்க முடியாது. பிரக்யா ஹேர் பின் இருக்கா? இல்ல. ஒன் மினிட். எங்க போற? இருங்க வரேன். பிரபா யாராவது பிரபா இத வச்சு கதவை திறக்க ட்ரை பண்ணா எல்லாருக்கும் தெரிஞ்சிரும். நடக்கிறத மட்டும் வேடிக்கை பாருங்க. என்ன பண்ற நீ? நானும் அபியும் சேர்ந்து நிறைய டிடெக்டிவ் மூவிஸ் எல்லாம் பார்த்திருக்கோம். இப்போ அதுல வந்து ஒரு டெக்னிக் தான் யூஸ் பண்றேன். திறந்துருச்சு. சீக்கிரமா உள்ள போலாம். நீ இங்க என்ன பண்ற? நான் இங்க ஆட பத்தி பேசுறதுக்கு வந்தேன். தனு கிட்டியா? இல்ல இல்ல, அது நான் இங்க வந்தப்போ கீழே கீழே யாருமே இல்ல. தனுதான் கீழே இருந்தா. தனுதான் என்னை இங்க கூட்டிட்டு வந்தா. தனு சொல்லு. யூ காட் மீ அப், ஷீ காட் மீ அப். இவனை நீயா மேல கூட்டிட்டு வந்த? இல்லனா அது ஆக்சுவலி நானும் நிக்கல் கிட்ட ஆட பத்தி தான் பேசணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். நான் நிக்கல் கிட்ட எனக்கு ஏத்த மாதிரி ஆட்ஸ் வந்தா சொல்லுன்னு சொல்லிட்டு இருந்தேன். நானும் ஆட்ஸ் எல்லாம் பண்ணி ரொம்ப நாள் ஆயிடுச்சுல. சோ அதுக்கு இங்க வர வேண்டிய அவசியம் இருக்கு. ஏன் முன்னாடி கூட பேசியிருக்கலாம்ல. ஆக்சுவலி நானும் தனு கிட்ட அதை தான் சொன்னேன். ஐ செட் தி சேம் திங். சொன்னனா இல்லையா? சொன்னேன். ஆமா சொன்னா. பட் யூ நோ ஐ தாட் உங்க ரெண்டு பேரோட மீட்டிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா இருக்கும். ஒருவேளை நான் நடுவுல வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்ணனா அது நல்லா இருக்காதுல்ல. அதான். சோ பேசி முடிச்சிட்டீங்களா இல்ல நான் டிஸ்டர்ப் பண்ணிட்டேன்? இல்ல இல்ல, நீயே எங்களை டிஸ்டர்ப் பண்ண போற? நாங்க பேசிட்டு இருந்தோமோ அப்ப நான் தடிக்க விழுந்துட்டேன். அப்பதான் நிக்கல் எனக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு தான் இருந்தா. ஆக்சுவலி இவ தடிக்க விழுந்துட்டா. அதனாலதான் இவளை தூக்கறதுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தேன். ஆமா, இந்த வீடே அப்படிதான். எல்லாரும் தடுக்கி விழுந்துகிட்டே இருப்பாங்க. ஓகே, எங்களோட மீட்டிங் முடிஞ்சிருச்சு. இப்போ நீங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருங்க. ஓகே நிக்கல், நாம கீழே ஹால்ல பேசலாம். அவி, அது பிரபா என்கிட்ட பேசணும்னு போன் பண்ணா. அவ இங்க இருக்கானா இல்லையா? கரெக்ட் தான். 2 நாளைக்கு அப்புறம் கல்யாணம் இல்ல. சோ அவன் அந்த ப்ரிப்பரேஷன்ல இருக்கான். சூட்டும் வாங்க போயிருக்கான். ஓ, பிரக்யாவும் அவன் கூட போயிருக்கான். உன் கூட எல்லா விஷயத்தையும் என்னைய பேசி முடிக்க சொன்னான். ஷூர். வா. பிரக்யா அந்த பிரபாவோட கல்யாண ட்ரெஸ் வாங்க போயிருக்காளா? அப்படின்னா பிரக்யா இந்த கல்யாணம் எப்படி நடந்தே தீரும்னு புரிஞ்சுக்கிட்டா போல இருக்கு. அவ தோல்விய ஒத்துக்கிட்டா. வாவ், குட் நியூஸா வந்துகிட்டே இருக்கே. எனக்கு நல்ல காலம் பிறந்துருச்சு போல இருக்கு. அங்க ஏதாவது கிடைச்சதா பிரபா? இல்ல, இன்னும் எதுவும் கிடைக்கல. பிரபா என்ன பண்ற? எதையாவது எடுத்தனா அதை எடுத்த இடத்துலயே வச்சிரு. நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போனது அவனுக்கு தெரியக்கூடாது. ஓ, நான் அங்க மறுபடியும் செக் பண்றேன். பிரபா ப்ளீஸ் வந்து ஹெல்ப் பண்ண. இது க்ளோஸ் ஆக மாட்டேங்குது.
ஏன் பிரக்யா, அபி உங்களுக்கு ஃபோன் பண்ணலையா? இல்ல எதுக்கு? நீங்க இல்லாம தான் அவனால இருக்க முடியாதுல்ல. அதெல்லாம் இருக்கட்டும். நீங்க ரெண்டு பேரும் என்ன பேசிட்டு இருந்தீங்க? என்ன சிரிக்கிற? அவர் என்ன சொன்னாருன்னு என்கிட்ட சொல்லு. நீங்க ஏதோ அவனோட பொண்டாட்டி மாதிரியே அவனை திட்டிக்கிட்டு இருக்கீங்களா? அப்படியே சொன்னாரு. பாத்துக்கிட்டே இரு, வீட்டுக்கு போய் மறுபடியும் அவரை திட்ட போறேன். அட, அவன் அப்படி என்ன தப்பா சொல்லிட்டான்? உங்களுக்கு தான் தெரியல பிரக்யா, ஆனா சில நேரங்கள்ல நீங்க அபியோட பெர்ஃபெக்ட் ஒய்ஃப் மாதிரி தான் நடந்துக்கிறீங்க. ஆனா நீங்க அதை ஃபீல் பண்ணலனாலும் அபி ஃபீல் பண்றான்ல. முதல்ல அவன் உங்க மேல இருக்கிற லவ் ஃபீல் பண்ணான். இப்போ அவனுக்கு கல்யாண ஃபீலே வர ஆரம்பிச்சிருச்சு. உங்களுக்கு வரலையா? பிரபா, நீ என்ன டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு இருக்க. நாம என்ன பண்ண வந்தோம் அதை மறந்துட்டு இங்க பேசிக்கிட்டு இருக்கோம். வா, முதல்ல ஆதாரம் கிடைக்குதானே தேடுவோம். இவ்வளவு நேரமா அதைத்தானே தேடிக்கிட்டு இருக்கோம். ஆதாரத்தை தேடி வந்தா ஒண்ணுமே கிடைக்க மாட்டேங்குது. இந்த நிக்கல் பெரிய கேடிதான். அவன் சாவி எடுத்து ஒளிச்சு வச்சிருக்கான். இங்க ஆதாரமும் இல்ல. அவன் சரியான கேடியா இருக்கலாம். அவன் பெரிய விஷயங்களை கான்சென்ட்ரேட் பண்றான், சின்ன சின்ன விஷயங்களை விட்டுடுறான். பிரபா, நம்ம மத்த ரூமுக்கு போய் தேடுவோம். வா. வாங்க. பிரபா, இந்த கபோர்ட் லாக் ஆயிருக்கு. லாக் ஆயிருக்கா? எதுக்கு இதுக்கு மட்டும் லாக்கர் வச்சிருக்கான்? அப்படி என்ன இருக்கு உள்ள? பணம் இருக்குமோ? இதுக்குள்ள பணம் இருக்கும்னு தோணல. அப்ப பணத்தை விட இம்பார்ட்டன்டான ஏதோ ஒரு விஷயம் உள்ள இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படின்னா இந்த கபோர்டோட சாவியை எடுத்துக்கிட்டு அவன் வெளியில சுத்த சான்ஸே இல்ல. கண்டிப்பா இதுக்குள்ள இருக்கிறது எதுவா இருந்தாலும் அவன் உயிரை விட விலை மதிப்பு இல்லாததா இருக்கணும். ஆனா இதோட சாவி அவன் இங்கே வச்சிருக்க சான்ஸ் இருக்கு. தேடி பார்க்கலாம். பிரக்யா, இங்க பாருங்க. இதான் சாவியா இருக்குமோ? அதுவா கூட இருக்கலாம். டெஸ்க் நடுவுல கூட பாரு. தனுவோட பிரெக்னன்சி ரிப்போர்ட்டா? என்னது? இங்க பாரு. மதர்ஸ் நேம் தனு, ஃபாதர்ஸ் நேம் நிக்கலா. இது தனு அப்புறம் நிக்கலோட குழந்தை. பிரபா, இது தனு நிக்கலோட இருக்கும்போது வந்த ரிப்போர்ட்டா இருக்கும். இது ஜூன் 2016. அந்த டைம்ல தானே தனு நான் அபியோட குழந்தைக்கு அம்மான்னு சொல்லி எல்லார்கிட்டயும் பிரச்சனை பண்ணிட்டு இருந்தேன். ஞாபகம் இருக்கா? அந்த குழந்தை தான் இல்லைன்னு ஆயிடுச்சு. அப்புறம் எதுக்காக இந்த ரிப்போர்ட் அவன் இன்னும் வச்சிருக்கான்? அந்த குழந்தைக்கு எமோஷனலா அட்டாச்ட் ஆயிருப்பான்னு நினைக்கிறேன். அதனால தான் இன்னும் இதை வச்சிருக்கான். அந்த நிக்கல் எமோஷனல் டைப் கிடையாது. அப்படின்னா? அவன் ரொம்ப ப்ரொஃபஷனல் டைப் பர்சன். அவன் அந்த தனுவுக்கு அகைன்ஸ்டா யூஸ் பண்ணலான்னு வச்சிருக்கிற கடைசி ஆதாரம் இதுதான். பிரபா, நிக்கலுக்கு ஒரு விஷயம் நல்லா தெரியும். அந்த தனு யார வேணாலும் ரொம்ப ஈஸியா ஏமாத்திடுவா. அதுக்கு நிக்கலும் விதிவிலக்கில்ல. அவருக்கும் அந்த தனுவுக்கும் கல்யாணம் முடிஞ்சு போனதுக்கு அப்புறம் ஒருவேளை தனு நிக்கலுக்கு ஹெல்ப் பண்ணலன்னா அதனாலதான் நிக்கல் இத சேவ் பண்ணி வச்சிருக்கான். இத காட்டி தனுவை பிளாக்மெயில் பண்ணி அவனுக்கு தேவையானது எல்லாத்தையும் சாதிச்சுக்கலாம்னு நினைச்சிருக்கான். எஸ், யூ ஆர் ரைட். அப்படின்னா இந்த ரிப்போர்ட் ரொம்ப முக்கியமானது. அபி மட்டும் இந்த ரிப்போர்ட்டை படிச்சு பார்த்தானா என்ன ஆகும்னு யோசிச்சீங்களா? இப்படி யோசிங்க. அபி கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு கல்யாணத்துக்கு முன்னாடியே இன்னொருத்தன் குழந்தைய தான் வயித்துல சுமந்திருக்கான்னு அவனுக்கு தெரிஞ்சதுன்னா என்ன ஆகும்? அவன் என்ன பண்ணுவான்? அவளை கண்டிப்பா மன்னிக்கவே மாட்டான். அவளை வீட்டை விட்டு துரத்திடுவான். அதுல எந்த சந்தேகமும் வேண்டாம். இது தனுவோட பிரெக்னன்சி ரிப்போர்ட் மட்டும் இல்ல, அவளோட கேரக்டர் சர்டிபிகேட். அந்த தனு நடத்த கட்டவனு நிரூபிக்கிறதுக்கு இது ஒன்னே போதும். என்ன யோசிக்கிறீங்க பிரக்யா? ஏன் ஆக்சிடென்ட் சம்பந்தப்பட்ட ஆதாரத்தை தேடிதான் இங்க வந்தோம். ஆனா தனு சம்பந்தப்பட்ட ஆதாரமே இருக்கு. தனுவை எக்ஸ்போஸ் பண்ண முடியாம தானே இத்தனை நாள் நம்ம தவிச்சுக்கிட்டு இருந்தோம். இப்போ அதுக்கே ஒரு ஆதாரம் கிடைச்சிருக்கே. பிரக்யா, இந்த பிரெக்னன்சி ரிப்போர்ட் அவளோட உண்மையான முகத்தை வெளியே கொண்டு வந்துடும். அபி மட்டும் ஒரு தடவை இந்த உண்மையை உணர்ந்துட்டானா போதும். அப்புறம் அவ முகத்திலே முழிக்க மாட்டான். அதெல்லாம் கரெக்ட் தான் பிரபா. ஆனா நாம தப்பு பண்றோமோன்னு தோணுது. நாம என்ன தப்பு பண்றோம்? இங்க எப்பவுமே தப்பு பண்ணிட்டு இருக்கிறது அவங்க தானே. பிரக்யா,
நாம இப்ப இத பண்றதுல எந்த தப்புமே இல்ல. இன்ஃபேக்ட் இதுதான் நியாயமும் கூட. இந்த உண்மையை வெளியே கொண்டு வரலனா அப்புறம் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் நாம எல்லாரும் ரொம்ப வருத்தப்படுவோம். பிரபா, ஆர் யூ ஷூர் இது நமக்கு ஒர்க் அவுட் ஆகுங்கறியா? கண்டிப்பா 100% ஒர்க் அவுட் ஆகும். இது 100% என்ன 1 lakh இல்ல 1 crore% கூட ஒர்க் ஆகும். பிரக்யா இந்த ஒயிட் பேப்பர்ல தன்னோட பிளாக் கேரக்டர் தெரியுது. இத வச்சுதான் ஆட்டத்தை ஃபினிஷ் பண்ண போறோம். சரி, இங்க இருந்து சீக்கிரம் போலாமா? வாங்க. வா பிரபா. கம் ஆன். ஓகே, நான் இந்த கான்ட்ராக்டை ஃபுல்லா படிச்சு சைன் பண்றேன். அண்ட் டேட்ஸை பத்தி பிரபா உங்ககிட்ட பேசுவோம். ஓகே, நான் மத்த விஷயங்கள் எல்லாத்தையும் பிரபா கிட்ட பேசிக்கிறேன். ஓகே, டேக் கேர். see you. இந்த குண்டச்சி எங்க போனா? பிரபாவோட சேர்ந்து இவ்வளவு ஷாப்பிங் பண்ணிட்டு இருக்காளா? ஷாப்பிங்ங்கிற பேர்ல சாயந்தரம் வரைக்கும் வரமாட்டா போல இருக்கு. எனக்கு போர் அடிக்குது. எப்ப வருவான்னு ஃபோன் பண்ணி கேக்குறேன். வேணாம் வேணாம், அவளுக்கு நான் ஃபோன் பண்ணனா என் குரலை கேட்க ஃபோன் பண்ணீங்களான்னு மறுபடியும் கேட்பான். நேற்று ராத்திரி ரொம்ப கஷ்டப்பட்டு சமாளிச்சு மறுபடியும் அதே தப்பு பண்ணக்கூடாது. பட் இப்போ என்ன பண்றது? அடிக்கடி அவன் ஞாபகம் வருது. ஏதாவது ஒரு வேலையில பிஸி ஆயிடுறேன். அப்ப அவன் ஞாபகம் வராதுல்ல. என்னது இது? அக்ரிமெண்ட்ல இப்படி ஒரு பாயிண்ட் போட்டிருக்காங்க. ஏய் குண்டச்சி, இந்த கான்ட்ராக்ட பாரு. உன்னால எதுவும் பண்ண முடியாதுடா. அந்த குண்டச்சி ஒரு வைரஸ் மாதிரி உன் உடம்புக்குள்ள பூந்துட்டா. அவ்வளவு ஈஸியா அவளை வெளியெடுக்க முடியாது. ஆனா ஏதாவது ஒண்ணு பண்ணியே ஆகணும். என்ன பண்றது? இந்தங்க ஐஸ் வாட்டர் குடிங்க. மனசு ஒரேடியா கூல் ஆயிடும். போச்சுடா. நல்ல ஐடியா. அவளை கூப்பிடுறதுக்காக அவ டெக்னிக்கே யூஸ் பண்றேன். ராபின், ஒரு கிளாஸ் ஐஸ் வாட்டர் கூட. மனசு கூல் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அவன் நினைப்பு வராது. என்னங்க சார்?
வேண்டாம் சார் வேண்டாம் சார் 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 வேண்டாம் சார் 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 வேண்டாம் சார் இல்ல சார் வேண்டாம் சார் நீயா ராபின்? நீயா? தேங்க்யூ சார். தேங்க்யூவா? எதுக்கு? அது சார் நான் செய்யற சாப்பாடு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போய் அதுக்கு நீங்க டான்ஸ் கூட பண்ணீங்க சார். இந்த மாதிரி மரியாதை எனக்கு எங்கேயுமே கிடைக்கல சார். தேங்க்யூ சார். நோ ப்ராப்ளம். எப்பவுமே இதே மாதிரி ருசியா சமைக்கணும், சரியா? அதான் சொல்லிட்டல, போய. எனக்குள்ள என்ன நடக்குது? ராபின பிரக்யான்னு நினைச்சிட்டேன். அவன் கூட டான்ஸ் வேற பண்ணிருக்கேன். பை தி வே, குக்கிங் ட்ரெஸ்ல குண்டச்சி கியூட்டா தான் இருந்தா. அவ குண்டச்சி இல்ல, குண்டு குக்கி.